ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மோகன். நீங்கள் பார்க்குறது ஃபேட் பிரதர்ஸ் vlogs. மக்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஆடியோ ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகல. அதனால் எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. மக்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் மோகன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ காய்ஸ். இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தோட என்ட்ரன்ஸு. பல்லாவரம் சந்தைக்கு மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருசூலம் பக்கம் இருக்கும். இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் அந்த சைடு இருக்கும். இது வந்து நாங்கள் தாம்பரத்துலேருந்து போகிறதுனால ஜமீன் பல்லாவரம் சைடு என்ட்ரன்ஸ் தான் இது. பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். புது பொருள், பழைய பொருள், திருட்டு பொருள், உடஞ்ச பொருள் எல்லாமே இருக்கும். அதை தவிர பல்லாவரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி, டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா எல்லாமே A to Z உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக பல்லாவரம் சந்தையில் ஒரு சேயிங்கே ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா பல்லாவரம் சந்தையில் தாய் தந்தையை தவிர மிச்சம் எல்லாமே வாங்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100% எல்லாமே உண்மை தான். பல்லாவரம் மார்க்கெட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. பல்லாவரம் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்ல தேவையில்ல. ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எல்லாமே எடுத்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு. இந்த பல்லாவரம் மார்க்கெட் தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மார்க்கெட் சென்னையிலேயே. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது ஆடு மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. ஆடுகளை வாங்கி விற்கிறது, கோழிகளை வாங்கி விற்கிறதுன்னு. ஆனால் இப்போ A to Z எல்லாமே இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜு, கட்லு, பீரோ, கோழி, ஆடு எல்லாமே இருக்குது. இப்போது முன்ன மாதிரி கிடையாது. புது பொருளும் இருக்குது, பழைய பொருளும் இருக்குது, திருட்டு பொருளுமே இருக்குது. இதில் இங்கே வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே ஒரே விஷயம் தான் நீங்கள் செய்யணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ண தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இல்லைன்னா ஜஸ்ட்டு ஏமாந்தீங்கன்னா உங்கள் தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு ஒரு வேஸ்ட்டான பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயின்னே இருந்துருவாங்க. காய்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லாவரம் சந்தையில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருட்கள் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் அண்ட் பிளான்ஸு. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் தான், சோஃபா, கட்டில், பீரோ அது எல்லாமே. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பொருட்கள் தான், உடஞ்ச டிவி, ரேடியோ ஸ்பேர்ஸு எல்லாமே இருக்கும் இங்கே. நாலாவது வந்து ஹோம் நீட்ஸு, பருப்பு, உங்களுக்கு காய்கறிகள், அப்பளம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதில் இப்போ நிறைய எல்லாருமே வந்து கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா செட்டு, பீரோவில் தான் கவர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ கவர் பண்ணுறது வந்து பெட்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 19th of July. இன்னைக்கு தேதியில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட விலை கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. பார்கெயின் பண்ணி நல்ல ப்ரைஸ் கிடச்சிதுன்னா மட்டும் பேர்ட்ஸ் வாங்குங்க. நீங்கள் ஒரு வாரம் ப்ரைஸ் ஹையாக கொடுத்து வாங்கிட்டீங்கனாலும் அடுத்த வாரம் அப்படியே ஸ்டேபிள் ஆக்கிடுவாங்க. அதுதான் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லாவே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த வாத்துங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸில் கிடச்சிது. பேரே வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இங்கே பெட்ஸ் வாங்க வரல. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி இந்த மார்க்கெட்டை வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு பழைய பொருள் வாங்கி அது புதுசாக்கி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கோசம் தான் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம். வாங்க அந்த மாதிரியான எதனா ஒரு பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பீக்கர் எவ்வளோ இது? இது கார் ஸ்பீக்கரா இல்லை நம்ம செட்டில் ஒரு ஸ்பீக்கரா? இது எவ்வளோ? இது 300 வருதா? 100 காய்ஸ். அங்கே பார்த்தது ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர் தான். ஆனால் இந்த ஸ்பீக்கரை நான் வாங்காததுக்கு காரணம் எனக்கு இப்போதைக்கு அந்த ஸ்பீக்கர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக தான். நம்ம ஒரு 150 ரூபாய்க்கு அவர்கிட்ட கேட்டிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருப்பாரு அவரு. ஐபேட் எவ்வளோண்ணா இது? இந்த ஐபேடு 2000 ரூபாயா? இந்த மேக்கு? ஸோ இது லேப்டாப்
கைஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் செல் பண்ணியிருந்தாரு, மேக் புக் ப்ரோ, மேக், ஐபேடு அந்த மாதிரி. பட் என்னன்னா ஆல்ரெடி எல்லாமே சர்வீஸ் ஆன கூட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அதில் எதுலையுமே கை வைக்கவே இல்லை. அடுத்து இந்த செல்லர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் இவர் சொல்கிற ப்ரைஸ்ன்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்பவே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சாம்சங் A12 எல்லாமே உடஞ்சி போயிருக்கிறது, 4GB RAM 64GB. அதே வந்து பார்த்தீங்கன்னா 2000 2500 கிட்ட சொல்கிறாரு அவர். இது மட்டும் வேலை சொல்ல நான் பார்த்து எவ்வளோ 100 ரூபாயா? J6 எங்கண்ணா இது எல்லாமே பெண்டுண்ணா. 500 வருமாண்ணா? கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவரம் அந்த பிரிட்ஜ் மேலே அவுட்ரோ வீடியோ ஷூட் பண்ணும்போது எடுத்தது. கைஸ் கடைசியாக நம்ம அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A10s போர்டு. இந்த போர்டு ஒர்க் பண்ணுதா இல்லையா, இது 400 ரூபா ப்ராஃபிட்டா லாஸா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.